ஜெயி, உன் மாப்பிள்ளையோட இந்த கோல்டு மார்க்கெட் தில்லுமுல்ல பத்தி நாங்க ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் மாப்பிள்ளையோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. கல்யாணம் ஆகி போன அவன் தங்கச்சி வாழா வெட்டியா வீடு திரும்பிடுவா. புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு உன்னோட தங்கச்சியும் வாழா வெட்டி ஆயிடுவா. எப்படி வசதி? கம்ப்ளைண்ட் தரட்டுமா? ஏல ஜெய்யே, இப்போ உன்னோட பிடி என் கையில தான் இருக்கு. ஏபல எங்களுக்கு அடிமைப்படுறது தான் உன்னோட. மாமாப்ல அடுத்த தடவைக்கு போன் பண்றேன், எடுத்து வை. வரட்டுமா? நில்லு ராசாத்தி. முருகன் எந்த அளவுல இருக்கான்? அவனை பின்னாடி அலைய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அவனுக்கு அவன் தங்கச்சி ராதா மேடம் அப்பள கம்பெனின்னு இதுக்கு நல்ல பையனா நடக்கவே அவனுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. இதுல எப்படி அவன் என் பின்னாடி வருவான்? நீ படுற அவசரத்துக்கெல்லாம் அதெல்லாம் நடக்காது. கொஞ்ச நாள் ஆகும், ஆனா அது கண்டிப்பா நடக்கும். சரி, அது இருக்கட்டும். முதல்ல நான் ஒரு வேலை சொல்றேன், அதை செஞ்சு முடி. என்ன வேலை? உங்க அம்மா கிட்ட 25,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன். அது அத்தனையும் கள்ள நோட்டு. அது அப்படியே நீ வாங்கிட்டு போய் அப்பள கம்பெனி கேஷ் பேக்ல வச்சிரு. அங்க இருக்கிற 25,000 ரூபாய் நல்ல நோட்டை இங்க எடுத்துட்டு வந்து. எதுக்கு இதை செய்ய சொல்ற? உங்க முதலாளி அம்மா ராதா இருக்காங்கல்ல, அவங்கள கள்ள நோட்டு மாத்துறாங்கன்னு உள்ள தூக்கி போடதான். இதுல கிடைக்கிற நல்ல நோட்டு அத்தனையும் நீயே எடுத்துக்க. முருகனை கரெக்ட் பண்ற வேலைக்கு தானே என்ன அனுப்புன. இப்ப புதுசா இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்ற? என்னால முடியாது. ஏய், என்னடி திமிரா பேசுற? செய்யற வேலைக்கெல்லாம் கூலி கிடைக்குதுல்ல. என்னமோ அந்த பணத்தை நீ கொடுக்கற மாதிரி சொல்ற. ஏய், அந்த பணம் பத்தலன்னா மேல கேளு தர்றேன். செய்ய முடியாதுன்னு சொன்ன என்னடி? உங்க அப்பா உயிரோட வர வேண்டாம்னு நினைக்கிறியா? இதையே சொல்லு, ஆனா அவர் வெளியில மட்டும் கொண்டு வராத. நான் சொன்னதை உருப்படியா செஞ்சுட்டியாக்கும். உங்க அப்பனை வெளியே கொண்டு வர்றதுக்கு இப்ப நான் சொன்னதை செய், எல்லாம் தானா நடக்கும். ஏதாவது டிமிக்கி கொடுக்கணும்னு நினைச்ச உங்க அப்பனை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. என்னாச்சுன்னு அவங்கள பாத்தியா? பணத்தை கொடுத்துட்டியா? இனிமே அவங்க நம்மள தொல்லை பண்ண மாட்டாங்கல்ல? எல்லாம் உறுதியா சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா நாம அவங்கள்ட்ட எல்லா விஷயத்திலும் வசமா மாட்டிட்டு இருக்கோம். எனக்கும் கபாலிக்கும் இருக்க தொடர்பு, நீ விச்சுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டது, நாம எல்லாருமா சேர்ந்து கோல்டு மார்க்கெட் பிசினஸ் பண்றது, எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. அதுதான் நம்மளை பத்தி மாப்பிள்ளைகிட்ட போட்டு கொடுத்தாலோ, இல்ல கோல்டு மார்க்கெட் பிசினஸ் பத்தியோ, இல்ல கபாலி விஷயத்தை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலோ மாப்பிள்ளைக்கு வேலையும் போயிடும், நானும் மாப்பிள்ளையும் கம்பி என்ன வேண்டியதுதான். அப்படின்னா அவங்க கேக்குறப்பெல்லாம் நம்ம பணம் தந்துட முடியுமா? இப்ப நாம அவனுங்களுக்கு தந்த 5 லட்சத்துக்கு விச்சு கணக்கு கேட்டா அவருக்கு நான் என்ன பதில் சொல்றது? சரி, இப்ப ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோ. ஆனா இது அடிக்கடி முடியுமா? புரியுதேனோ, அவனுங்களே இந்த கோல்டு மார்க்கெட் பிசினஸ்ல சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறானுங்க. நானும் பார்க்கலாம்னு சமாளிச்சுட்டு வந்திருக்கேன். அண்ணே, நம்ம பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அவங்க விச்சுவையோ எங்க லைஃபையோ டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அத நீ பாத்துக்கோ. அவங்க எல்லை மீறினாங்க, நாம வேற வழி யோசிக்க வேண்டியிருக்கு. சரி. என்ன அனு, 5 லட்சம் ரூபாங்கிறது உனக்கு சாதாரண தொகையா? நான் ஊர்ல நிலத்தை குத்தகைக்கு விட்டு அதுல இருந்து வர பணத்தை குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா நீ இங்க 5 லட்சம் ரூபாய் பணத்தை சாதாரணமா விட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு என்னமோ இந்த ஜெய்பாயில நம்பினோம் நம்மள முச்சந்தில நிறுத்திட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். அதோட முக்கியம், இதெல்லாம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இத பார்,
நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம், உன் கழுத்துல இருக்கிற தாலிக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. புருஷனை பிரிஞ்சுட்டு அந்த ராதா அலையற அலைச்சலை பார்த்தல்ல, அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுடி. அம்மா, அந்த தங்கராஜ் குரூப் நம்மள படுத்தி எடுக்கிறாங்கல்ல, அண்ணனா இருக்கவே அவங்கள எப்படியோ சமாளிக்குது. இவனால தாண்டி அவங்க தொல்லையே. நேரம் பார்த்து இவனை கட் பண்ணி விடு, எல்லாம் சரியாயிடும். சரிம்மா, ஆனா அத பத்தி எல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். தேவி லைஃப நாசம் பண்ண ஏதோ ஐடியா சொல்றேன்னு சொன்னீங்க. அது என்னன்னு யோசிச்சிட்டோம் இல்ல. என்னம்மா? அந்த டெப்டி கமிஷனர் வீட்டு ஃபோன் நம்பர் தெரியுமா? தெரியாதே. அவரு பேர் என்ன? அவர் பேரு ராஜதுரை. டெலிபோன் டைரக்டரி இருக்குல்ல? இருக்கு. எதுக்கு? ஓ, அவரோட வீட்டு நம்பர் கண்டுபிடிக்கவா? அம்மா, ஃபோன் பண்ணி என்ன பேச போற? நீயும் கேட்க தானே போற. முதல்ல ஃபோன் நம்பர் எடுத்து பார்த்து சொல்லுடி. தேவி, தேவி. அத்த, சம்பத்தை எழுந்துட்டானாமா? எந்திரிச்சிட்டார் அத்த. சரி, இந்த காஃபி அவனுக்கு முதல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு நீ காஃபி சாப்பிடறதுக்கு இங்க வா. சரியா? சரியா? ஆமா, என்ன ஒண்ணுதான் கொண்டு வந்திருக்க? 1/2வா? ஐயா, அத்தை காஃபி குடிக்க என்ன கீழே வர சொல்லிருக்காங்க. காஃபியே குடிக்க வேணாம், நீ இங்கே இரு. ஐயோ, அத்தை மாமெல்லாம் இருக்காங்க, நான் போறேன். போலாம். தேவி, மதியம் நல்லா விருந்து சாப்பிட்டு செம்ம தூக்கம். அவ்வளோ டயர்டா? டயர்ட்லாம் ஒண்ணும் இல்ல, நைட்டு கண்ணு முழிக்கணும்ல. ஏய், இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ச்சே, அதே நினைப்பு தானா? ஏய், ஃபோன் பில் அடிக்குது, நான் போறேன். தேவி, அதெல்லாம் அம்மா எடுத்து பேசிக்குவாங்க. எங்கேயும் ஐயோ, போகக்கூடாது. சம்பத், please, இங்கே தான் சம்பத். இருக்கணும். அத்தை ஏதாவது சொல்ல அதெல்லாம் போறாங்க. ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஹலோ. ஹலோ, கமிஷனர் ஐயா சம்சாரங்களா? ஆமா, நான் தான் பேசுறேங்க. நீங்க? நான் யாருங்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லைங்க. நான் சொல்ல போற விஷயம்தான் அவ்வளவு முக்கியமானது. கொஞ்சம் கவனமா கேளுங்க. என்ன என்ன விஷயம்? உங்க பையனுக்கு தேவிங்கிற பொண்ணோட திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுங்க. ஏன், எதனால அப்படி சொல்றீங்க? முதல்ல அந்த தேவிய என் பையனுக்கு தாங்க பொண்ணு பார்த்தேன். எல்லாருக்கும் பொண்ணு பிடிச்சு போச்சு. சரி, ஜாதக பொருத்தம் பார்க்கலான்னு என் பையன் ஜாதகத்தையும் அந்த பொண்ணு தேவி ஜாதகத்தையும் ஜோசியர்கிட்ட எடுத்துட்டு போனா, அந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்து அவர் தொடவே மாட்டேன்னுட்டாரு. ஏன்? கண்டம் அப்படி இருக்கு. அது கொலகார ஜாதகமா. ஒரு பெரிய ஜோசியரு அந்த ஜாதகத்தை பார்த்து தொடமாட்டேன்னுட்டாரு. அப்போ அவளை கட்டிக்கிட்டவன் தொட்டா, தொட்டவன் கதி என்னத்துக்கு ஆகும்? அம்மா, விஷயம் தெரிஞ்சு நாங்க அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஊருக்குள்ள இந்த விஷயம் அப்படி இப்படி பரவி அவளுக்கு இனி கல்யாணமே நடக்காதுங்கிற அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுமா. அப்புறம்தான் அது சரி வராதுன்னு அவ உங்க பையனை முடிச்சிருக்கா. இந்த விஷயம் எனக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பேம்மா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாம்மா தெரிஞ்சது. எங்க முதராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணிட போறீங்களோன்னு உங்க ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேம்மா. அம்மா, உங்க புருஷன் ஊரையே காக்குற போலீஸ் உத்தியோகம் பாக்குறவரு. உங்களுக்கு ஒரே புள்ளன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு வாரிசே இல்லாம போயிடக்கூடாதுன்னு பயந்துதாம்மா நான் ஃபோன் பண்ணேன். அவளை உங்க பையனுக்கு கட்டி வச்சதே பாவம். அவளை தொட்டா உங்க புள்ளையோட உசுறு தங்காதுமா. என்னம்மா, பயந்துட்டீங்களா? ஆமா,
நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. ஒரு நல்லதுக்காக உள்ளத சொல்றேன். அது உங்களுக்கு நல்ல விஷயமா? ஆனா அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு பெத்தவங்களுக்கு, அந்த பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேன்னு பழி சொல்லு என் மேல வந்துடாதாமா? அதுக்கு பயந்துதான் நான் யாருன்னு சொல்றதுக்கு சங்கடப்படுறேன். இது பாருங்க, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அவ ஜாதகத்தோட பாலக்காடு ஜோஷியர், அதான் அந்த சங்கர் ஐயர் இருக்காரு, அவரை போய் பாருங்க. அவர்தான் தேவியோட ஜாதகத்தை பார்த்து தொடக்கூட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அம்மா, உங்க மகனை நீங்க காப்பாத்திக்கங்க. நான் வச்சிடுறேம்மா. ஹலோ, அவளை தொட்டா உங்க புள்ளையோட உசுர தங்காதுமா. அம்மா அம்மா. தேவி லைஃப்ல இவ்ளோ பெரிய அணுகுண்ட தூக்கி போடுவேன்னு நான் யோசிக்கவே இல்லை. என் பொண்ணை ஏமாத்தி முட்டாளாக்கி நம்ப வச்சு கழுத்தறுத்த அந்த தேவிய நல்லா வாழ விடலாமா? அவ கல்யாணத்தை நடத்தி காட்டணும்னு நீ எவ்வளவு மெனக்கெட்டன்னு எனக்கு தாண்டி தெரியும். உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்னு எனக்கு தெரிஞ்சும் எதுக்கு நான் உன்னை ஊக்கப்படுத்தினேன்? அந்த ராதாவை விட நீ எப்பவும் வசத்தின்னு காட்டுறதுக்கு தாண்டி. அந்த ராதா பெரிய கிரிமினல் வேலை பண்ணி உனக்கே பாடம் நடத்தி காட்டிட்டா. அவளை சும்மா விடலாமா? அவ கல்யாணம் பண்ணி வச்ச அந்த தேவி தான் நல்லா வாழலாமா? கூடாது, கூடாதுரி, கூடாது. அது சரிம்மா, தேவி ஜாதகம் கணிச்சவர்னு ஒரு ஜோசியரோட பேரை சொன்னியே, அவங்க அவர்கிட்டயே போய் விசாரிச்சா? மனசுல எந்த திட்டமும் இல்லாம சும்மா சொன்ன நினைச்சியா? அந்த ஜோசியர் சங்கர் ஐயர் நம்ம ஜமீனுக்கு வந்துட்டு போனவர். அவர் பணத்துக்காக எதையும் செய்யறவர். தேவி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் பேசிடுவேன். அப்புறம் எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. அடுத்து தேவி தலையெழுத்து தலைகிழா மாறிடும். சரிம்மா, ஆனா அவர் சங்கரையர் கிட்ட போகாம வேற ஏதாவது ஜோசியர் கிட்ட போயிட்டா? அப்படி போனா அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கேன். பரிமளம் எங்கே போயிட்டா? ஒருவேளை மாடி போயிருப்பாளோ? பரிமளம், என்ன பரிமளம், ஏன் இங்க வந்து தனியா உட்காந்துக்கிற? பிள்ளைங்க காத்துட்டு இருக்காங்கல்ல, நீ போய் தேவி அனுப்பி வைக்க வேண்டாமா? பரிமளம், ஏன் 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 கண் கலங்குற? ஏன், என்னாச்சு? ஜோசியருக்கு போன் பண்ணிருந்தேன். பையனுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லி இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாமா, நாள் நேரம் நல்லா இருக்கான்னு நான் கேட்டதுக்கு அவர் ரொம்ப கோச்சுக்கிட்டாரு. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? இந்த நாள்ல கல்யாணமே நடந்திருக்க கூடாது, இதுல சாந்தி முகூர்த்தம் வேற வைக்கலாமான்னு கேக்குறீங்களே. நடந்து முடிஞ்ச கல்யாணத்துக்கு பெரிய பரிகாரம் பண்ணணும், அவசரப்பட்டு சாந்தி முகூர்த்தம் வச்சிடாதீங்க. எல்லா கால நேரம் பார்த்து நான் சொல்றேன்.
அப்புறமா ஏற்பாடு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாருங்க. இதை எப்படி நான் உங்ககிட்டயும் பசங்க கிட்டயும் சொல்றதுன்னு புரியாம யோசிச்சுக்கிட்டு தாங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஓ, என்ன பரிமளம் நீ இது என்கிட்ட முன்னாடியே சொல்லிக்கலாம்ல? எங்க நான் சொன்னா தேவிய பிடிக்காம நான் இப்படி சொல்றேன்னு நீங்க என்ன சந்தேகப்படுவீங்களோன்னு பயந்துட்டேங்க. இப்ப அவங்க சேர்ந்தாங்கன்னா அது நம்ம குடும்பத்துக்கே ஆகாதாங்க. என்ன பரிமளம் நீ, நான் போய் உன்னை சந்தேகப்படுவேனா? என்ன இருந்தாலும் நம்ம பையன் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சே. இனி உன்னாலதான் என்ன பண்ண முடியும்? நாம அவங்கள ஏத்துதானே ஆகணும். நீ எடுக்கிற எந்த முடிவுலையும் நம்ம பையனுடைய வாழ்க்கையும் தான் இருக்கு. அப்புறம் நான் எப்படி உன்னை தப்பா எடுத்துக்க முடியும்? அவங்கள ரெடி பண்ணிட்டு இப்படி கடைசி நேரத்துல சொல்றேன்னு சொல்லிதான் சங்கடமா இருக்கு. சரி, என்ன பண்றது? சொல்லிதான் ஆகணும். இத நம்ம பையன்கிட்ட நீங்க பக்குவமா எடுத்து சொல்லிடுங்க. நான் தேவி கிட்ட சொல்லிடுறேன். அப்புறமா ஒரு முடிவு எடுத்துக்கலாங்க. சரிம்மா. சம்பத், அப்பா. சம்பத், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்கப்பா. வாப்பா, மாடிக்கு போய் பேசலாம். வா. ஒண்ணு இல்லப்பா, உங்க ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வச்சுக்காம கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலான்னு நானும் உங்க அம்மாவும் முடிவு பண்ணிருக்கிறோம். அப்பா. ஆமாப்பா, காதலிச்சவங்களுக்கு ஜாதக பொருத்தம் முக்கியங்கிறது தெரியுதில்ல, மனப்பொருத்தம் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க. நாள், நட்சத்திரம், நேரம், காலம் அதெல்லாம் பார்க்காம அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்க. எங்களுக்கு வேற வழி இல்லாம இந்த கல்யாணத்தை முடிச்சு சாந்தி முகூர்த்தத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டோம். ஆனா அவங்க அம்மா என்ன பண்ணிட்டா, எதுக்கும் ஒரு வார்த்தை ஜோசியரை கேட்டுக்கலாம்னு அவருக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கிறான். அவருக்கு தான் உன் ஜாதகம் என்னன்னு தெரியுமே. இந்த விஷயத்தை அவர் கேள்விப்பட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. கல்யாணமே நல்ல நாள்ல நடக்கல, இதுல சாந்தி முகூர்த்தமும் நடந்து குழந்தை கருத்தரிச்சிட்டா நம்ம குடும்பத்துக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டாருப்பா.